தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உரையாற்றியிருக்கிறார். பன்முகத்தன்மையே இந்தியாவின் பலம் என்றும் ஒன்றிய அரசு மாநிலங்களுடன் அர்த்தமுள்ள உரையாடலை தொடங்க வேண்டும் என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எண்ணிக்கை மட்டுமல்ல, இது இந்தியாவின் ஆன்மா சம்பந்தப்பட்ட விவகாரம் என்றும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உரையாற்றியிருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், கேரள முதலமைச்சரோட உரை குறித்த முழு விவரங்களையும் சொல்லுங்கள். முதலில் தமிழக முதலமைச்சர் பேசினார். அடுத்ததாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேசி வருகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது எண்ணிக்கை மட்டுமல்ல, இது இந்தியாவின் ஆன்மா சம்பந்தப்பட்ட விவகாரம், தெளிவுபடுத்த வேண்டியது மத்திய அரசு என்று அவர் பேசியிருக்கிறார். பன்முகத்தன்மையே இந்தியாவின் பலம், மத்திய அரசு மாநிலங்களுடன் அர்த்தமுள்ள உரையாடலை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக தற்போது தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பேசி வருகிறார். சிறப்பாக செயல்பட்டதற்கான தண்டனையாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறுவதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு, நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட மாநிலங்களுக்கு இது ஒரு தண்டனையா என்றும் அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். கட்சி வேறுபாடுகளை கலைந்து போராடுவோம் எனவும் சிறப்பாக குறிப்பாக செயல்பட்டதற்கான தண்டனை தொகுதி மறுவரை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் டெல்லியில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக முதலமைச்சருக்கு அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக மற்ற மாநில முதலமைச்சர்களும் தற்போது பேச இருக்கிறார். அடுத்ததாக பஞ்சாப் மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உரையாற்றியிருக்கிறார். அதாவது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றது, ஒரு மாநில கட்சி கூப்பிட்டு இவ்வளவு தலைவர்கள், இவ்வளவு முதலமைச்சர்கள் வந்தது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் எனவும் ஒரு அந்த வெல்கம் அட்ரஸ்ல பேசியிருந்தாரு. இதுல தற்போது கிடைத்த தகவல், அதாவது பாத்தீங்கன்னா பவன் கல்யாணோட கட்சி நேற்று வருவதாக சொல்லியிருந்தார்கள். அவர்கள் சென்னையும் வந்தார்கள். ஆனால் இங்கு நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு வரவில்லை. ஒட்டுமொத்தமாக ஆந்திராவிலிருந்து எந்த கட்சியும் வரவில்லை. தெலுங்கு தேசமும் புறக்கணித்திருக்கிறது, OSR ஜெகனும் புறக்கணித்திருக்கிறது, அதே போல பவன் கல்யாண் கட்சியும் புறக்கணித்திருக்கிறது. அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெஸ்ட் பெங்கால் அவர்களும் பங்கேற்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இது தென்னிந்திய மாநிலங்களில் குறிப்பாக ஆந்திரா இந்த கூட்டத்திற்கு எந்தவித ஆதரவும் அளிக்கவில்லை என்ற ஒரு தகவலும் இருக்கின்றது. பிரியதர்ஷினி, ரமேஷ், இந்த கூட்டத்தை ஆந்திராவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுமே புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. முன்னதாக அவங்க கூட்டத்தில் பங்கேற்க இருந்தது, ஆனா இப்ப புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டுக்குழு நடவடிக்கை கூட்டத்தோட அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதையாவது சொல்லியிருக்காங்களா? ஆதரவா, எதிர்ப்பா அப்படிங்கறத விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்களா? நிச்சயமாக எந்த விதியும் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால், இப்ப இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கத்தில் தெலுங்கு தேசம் கட்சியில் கூட்டணியில் பவன் கல்யாண் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறார்கள். பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக இருக்கிறார். பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இது மத்திய அரசுக்கு எதிரான ஒரு கூட்டம். இங்க வந்தா பாத்தீங்கன்னா தேசியத்திற்கு எதிராக குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராக பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் என்ற காரணத்தால் அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பு செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதே போல மேற்கு வங்க மாநிலத்தில் ஏற்கனவே மம்தா பானர்ஜி கூட்டிய பல்வேறு கூட்டங்களுக்கு திமுக சார்பில் பல்வேறு நாட்களில் பங்கேற்றார்கள். ஆனால் இந்த முறை திரிணாமுல் காங்கிரஸ் ஏன் புறக்கணித்தது என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த தொகுதி மறுவரையில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்காமல், அழைப்பு இல்லாமல் சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பேச இருக்கின்றார். அடுத்ததாக அவர் என்ன பேசுகிறார் என்பதை பார்க்கலாம். பிரியதர்ஷினி, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.